பீனட் பட்டருக்கு ஒரு ட்ரையான கடாயில் 1/4 கிலோ அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா செவர வறுக்க போகிறேன். சின்ன தீயில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ நல்லா சின்ன தீயில் வச்சு நல்லா செவர வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பிளேட்டு ஆறுற மாதிரி போட்டு ஃபேன் காற்று கீழே வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிக்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ தோல் உரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம ஆற வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டுட்டு உங்கள் கைகளை யூஸ் பண்ணி நல்லா நுணுக்கி விடுங்க. நுணுக்குனிங்கன்னா உங்களுக்கு தோல் தனியாக வேர்க்கடல் தனியாக பிரிஞ்சிடும். இப்போது நம்ம எண்ணெயிலேருந்து வடை எடுக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கரண்டி யூஸ் பண்ணி ஜெலிச்சிங்கன்னா உங்களுக்கு தோல் தனியாக பிரிஞ்சு வேர்க்கடல் தனியாக உங்களுக்கு கிடச்சிடும். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 30 செகண்ட் ஓட்டுனிங்கன்னா உங்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக கிடைக்கும். அது கூட கொஞ்சமாக சிட்டிக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. திருப்பி ஒரு ஓட்டுங்க. ஓட்டிங்கன்னா வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் கொஞ்சம் வெளியே வரும். அப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் 2 ஓட்டுங்க. கொஞ்சம் தண்ணி பதமாகும். அப்புறம் ஒரு சின்ன கட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஓட்டினிங்கன்னா உங்களுக்கு நல்லா பீனட் பட்டர் பக்கம் உங்களுக்கு கிடைச்சிரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீனட் பட்டர். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம்.